ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி, முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு களத்திர ஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் இம்மாதம் 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இம்மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகிறார். சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகிறார். கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. முற்பகுதியிலே கவனம் தேவை. பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாக குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இம்மாதம். குடும்பத்தில் வெளிவட்டாரங்களிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைகிறார். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாய் வேலை உறவுகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. தாயாருக்காக சில மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்கும்போது எச்சரிக்கை தேவை. வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். உறவினர்கள் அனுசரித்து போவதே நல்லது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்து சந்தோஷப்படக்கூடிய காலம் இந்த காலம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானம் உண்டு. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்ரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை நீங்கள் பெற முடியும். காதலர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருமார்கள் சாது சன்னியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது. ருணரோக சத்ரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்ரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். கடன் பிரச்சனைகளிலிருந்து சிலர் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் அசல் தொகையில் ஒரு சிறு தொகையாவது கடனை வர வைக்க வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு எதிரிகள் தொல்லைகள் அகலும். களத்திர ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்.
இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே களத்திரஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதும் குருவருடைய பார்வை களத்திரஸ்தானத்திலே விழுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளால் இதுவரை எதிர்ந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகி உள்ள நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். கூட்டாளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அஷ்டமஸ்தானத்திலே புதன் பகவானும் சூரிய பகவானும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்கிறார்கள். பிற்பகுதியிலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்ய இருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகள் தலையிடுவதால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். இம்மாதத்தினுடைய பெருப்பகுதியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களால் இறந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தொழிலிலே சில மந்த நிலைகள் ஏற்படலாம். உங்களுடைய சுய சாதகத்திலே சாதகமான தசாபுத்திகள் அடைந்தால் புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு மிக பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்காரர் சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 8:02 முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் 11:03 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. மிதுன ராசிக்கு சந்திரன் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் யாரிடமும் பேசும்போது எச்சரிக்கை தேவை. அன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து கொள்வது நல்லது. தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அன்றைய தினம் கற்கண்டு தானம் செய்து ஸ்ரீ முருகபெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் நல்லது. பரிகாரம். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தொடர்ந்து பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வதன் மூலமாக வாழ்வில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மிதுன ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.